வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் ஆல். மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஆல். இன்னைக்கு நம்ம ஸ்டாக் வாங்குகிறோம். அப்போ சில மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம். நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் வாங்கும்போது நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மிஸ்டேக்ஸை நீங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் when you buy a stock. ஓகே, ப்ளீஸ் அவாய்ட் திஸ் மிஸ்டேக்ஸ் when you buy a stock. என்னென்ன மிஸ்டேக்ஸுங்கிறத பார்ப்போம். எப்படி ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு டிப்ஸு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு வழிமுறைகள் கொடுக்குறேன், கைடன்ஸ் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று ப்ளீஸ் யூஸ் ஜிடிடி ஆர்டர் பிளேஸ். ஜிடிடியை பயன்படுத்தி பிளேஸ் பண்ணுங்கள். குட் டில் ட்ரிகர் டு பை ஸ்டாக். இதை பயன்படுத்தினீங்கன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு இட் இஸ் வேலிட் ஃபார் 1 year. நோ ஃபீ, எக்ஸ்ட்ரா ஃபீ எதுவும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடலாம். நீங்கள் திடீர்ந்தாப்பில் அந்த நீங்கள் ஏற்கனவே நான் இது கொடுத்துருந்தேன், ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், டெமோ காமிச்சிருந்தேன். மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இந்த ஃப்ளக்சுவேட் ஆகி திடீர்ந்தாப்பில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். நிறைய பேர் மொத்தமாக விற்றாங்கன்னா டக்குன்னு ஷேர் ப்ரைஸ் ஃபால் ஆகும். அப்போ நீங்கள் என்னென்னா ஜிடிடி ஆர்டர் போட்டிங்கன்னா அந்த மினிமம் ப்ரைஸில் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். அப்போ நம்ம யூ வில் அதான் நிறைய சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால் ஜிடிடி முறையை பயன்படுத்தி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இதில் மூலமாக எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கிறேன். இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்லாம் அதையும் பாருங்கள். அடுத்து 2வது பாயிண்ட் இது நான் பண்ண மிஸ்டேக்ஸு. டோன்ட் பை யூஸிங் ஏஎம்ஓ ஆப்ஷன்ஸ், ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் ஆப்ஷன். நம்ம என்னென்னா ஈவினிங்கில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸில் அது ப்ளேஸ் பண்ண சொல்லுவோம், நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஷனில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் வாங்கும். அப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே மார்க்கெட் ஓப்பனிங் 9:15 ஹையாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஹையாக இருக்கும். பிறகு டக்குன்னு குறைஞ்சிரும். ஓகே, அப்போ நீங்கள் நிறையா இதே மாதிரி தான் நான் ஒரு ஸ்டாக் வாங்கினேன். வாங்கிட்டு பார்த்திங்கன்னா அது வாங்கி நான் 4 மாதம் கழித்து தான் அதை ஒரு ப்ராஃபிட்டே பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஐ unnecessarily placed ஏஎம்ஓ ஆப்ஷன் அண்ட் பாட் அட் ஹை ப்ரைஸ். பயங்கரமான ஹை ப்ரைஸில் வாங்கிட்டேன். அதனால் இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட் த ஸ்டார்ட் ஆஃப் த மார்க்கெட் ஹவர் வாங்காதீங்க. ஏன்னா எப்போவுமே அட் த ஸ்டார்ட் ஆஃப் த மார்க்கெட் ஹவர் ஹையாக இருக்குது. பிறகு தான் அது டக்குன்னு பார்த்திங்கன்னா நிறையா குறைஞ்சிரும். அதனால் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தாதீங்க. இது ஜிடிடி முறையை பயன்படுத்துனீங்கன்னா ஜிடிடியில் நீங்கள் நல்லா குறையாவே கொடுத்துக்கோங்க. முதையே நல்லா குறையாக கொடுங்க. ஓகே, அதுக்கு அடுத்து வேணால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வாங்க முடியல அப்படின்னா இந்த ட்ரிகர் ப்ரைஸை கூட்டிக்கோங்க. டார்கெட் ப்ரைஸை ரொம்ப குறையாக இருக்கிறத கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ்டேக்கும் நான் ரொம்ப பண்ணியிருக்கிறேன். ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த டிவிடெண்ட் டேட்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பொதுவாக அந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது சடன் ஹைக் இருக்கும், ப்ரைஸஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் போய் நான் அப்படி வாங்கிட்டேன் ஒரு ஸ்டாக்கு. வாங்கிட்டு ஆஃப்டர் டிவிடெண்ட் விழுந்தோடனே டக்குன்னு 20% 30% விழுந்துடும் அந்த ஸ்டாக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதனால் பிஃபோர் யூ பை யூ சி இந்த கம்பெனி வெப்சைட்டையோ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா அது ரைஸ் ஆகிட்டுருக்கு, நம்ம வாங்கி ஆனால் என்ன ஆயிரும், கரெக்டாக நான்லாம் ரெக்கார்ட் டேட்டில் வாங்கினேன். ரெக்கார்ட் டேட்னா என்ன, எக்ஸ் டேட்னா என்னன்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன், அதை பாருங்கள். அன்னைக்கு வாங்கினதுனால எனக்கு போனஸும் கிடைக்கல, டிவிடெண்டும் கிடைக்கல. ஆனால் எனக்கு என்ன தான் கிடச்சிச்சு, ஹை ப்ரைஸில் வாங்கிட்டு எனக்கு 20 to 30% லாஸ் கிடச்சிச்சு. ஆனால் ஃப்யூச்சரில் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் கண்டிப்பாக கூடும். ஓகே, நம்பிக்கை இருக்குது, அது கூடும் கண்டிப்பாக.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது ஆஸ் எ பிகினராகவோ அல்லது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து தெரியாமலோ நம்ம பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லியிருந்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.